وأحسنوا إن الله يحب المحسنين. فقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم: الخلق عيار الله وأحب الخلق إلى الله من أحسن إلى عياله، أو كما قال عليه الصلاة والتسليم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பல ஊர்களிலிருந்து நமது ஜாமியா மிஸ்பாஹுதா அரபிக் கல்லூரியுடைய கண்ணியம் வாய்ந்த நிர்வாக பெருமக்கள், எங்கள் 2 ஊர் ஜமாத்தார்கள் மற்றும் எங்கள் ஊர் 2 ஊர் சங்கங்கள் மற்றும் பொதுநல சேவகர்களுடைய அழைப்பின் பேரில் வருகை தந்திருக்கிற பல ஊர்களிலிருந்து, பல ஊர் மஹல்லா நிர்வாகங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற நம் எல்லோரும் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான். இது ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ் இப்போதுதான் நாடி இருக்கிறான். அல்லாஹுக்கு எல்லா புகழும், கோடான கோடி நன்றி அல்லாஹுக்கே உரித்தாகுக. இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக, சொற்பொழிவாளராக, சொல்லப்போனால் வழிகாட்டியாக நம்முடைய அன்பு சகோதரர் மௌலவி டாக்டர் ஹலீல் அஹ்மத் முனீரி எம்பிகள் PhD அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களுக்கு அவர்கள் சென்று வருகிறார்கள். இது போன்ற அந்த விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியை நடத்தியவாறு இருக்கிறார்கள். ஆங்காங்கே மக்களுக்கு இந்த நல்ல செய்திகள் சென்று சேர்ந்தவாறு இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான தொழில் அதிபர்களை, சமூக நலவாதிகளை இணைத்தவாறு இருக்கிறார்கள். இது ஒரு புத்தெழுச்சியை உண்டாக்குகின்ற புதிய முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு புத்தெழுச்சி தேவைப்படுகிறது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் தலைப்புகளை தாங்கள் வாசித்தவாறு இருக்கிறீர்கள். சமூக மேம்பாடு, பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, இளைஞர்கள் மேம்பாடு, இப்படி ஒவ்வொன்றாக. குறிப்பாக ஒரு நல்ல சம்பாத்தியம், ஆரோக்கியமான வாழ்க்கை, எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியம். மக்கள் திசை தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வழி தெரியாமல் விழிவிதிங்கவாறு இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு வழிகளை காண்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்டும் காணாது இருக்க முடியாது. எது சரியான வழி, எது சரியான வழி இல்லை என்பதை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய கடமை இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் கூட்டமைப்பின் சார்பில் பல ஊர்களிலிருந்து, இஸ்லாமிய ஊர்களிலிருந்து முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் அணிவகுத்து வந்தவாறு இருக்கிறார்கள். எனவே இது ஒரு புண்ணியமான, கண்ணியமான நிகழ்ச்சி. முழுமையாக கலந்து கொண்டு இதில் கிடைக்கப்பெறுகிற அந்த நல்ல செய்திகளை உள்ளத்தில் உள்வாங்கி கண்டிப்பாக அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஊருமே இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். நான் இங்கிருந்து சில செய்திகளை எடுத்து சென்றேன். என்னுடைய ஊரிலே அதை நான் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டேன். இந்த சமூக மேம்பாட்டுக்காக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மதீனாவிலே தங்களுடைய உம்மத்தை எப்படி கட்டமைத்தார்களோ அந்த வழியில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம்.
எப்படி கட்டமைத்தார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஒரே கொடியின் கீழே அத்தனை பேரையும் திரளச் செய்தார்கள். எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும், ஆன்மீகமும் வேண்டும், பொருளாதாரமும் வேண்டும், உடல் ஆரோக்கியம் வேண்டும். அவர்கள் நமக்கு காண்பித்து தராத வழிகள் என்ன இருக்கின்றது? மீலாது மாசத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஊர்களிலே ஒவ்வொரு ஊரிலேயுமே இப்போது மீலாத் பயான் பிரசங்கம் நடைபெற்றவாறு இருக்கிறது. அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த அந்த வழிகாட்டுதல்கள், அந்த கோட்பாடுகள், கடப்பாடுகள் தானே நமக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் செவியிலே வாங்கி விட்டுவிடக்கூடாது அல்லவா? எனவே எப்படி புனித மதீனாவில் இருந்தவாறு ஒட்டுமொத்த உம்மத்துமார்களை வழி நடத்தினார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்களோ, அந்த கட்டமைப்பு மீண்டும் வர வேண்டும், மீட்கப்பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே ஒரு நல்ல சிந்தனையோடு, நல்ல நியத்துக்களோடு, சமுதாய கவலையோடு நாம் இங்கே குழுமிருக்கிறோம். நாம் நம்மை பற்றும் கவலைப்பட வேண்டும். இதோ தலைப்புகளில் பார்க்கிறோம். நாமும் நன்றாக இருக்க வேண்டும். வபுத்தக ஃபீமா ஆதாக்கல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலா தன்ஸ நஸீபக ஃபித் துன்யா, அல்லாஹ் கூறுகிறான். துன்யாவிலே உங்களுக்கு என்று சில பங்களிப்புகள் இருக்கின்றன, பாக்கியங்கள் இருக்கின்றன. அந்த பாக்கியங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அதே சமயத்தில் பிறருக்கு செய்ய வேண்டிய அந்த சமூக சேவைகளை செய்வதன் மூலமாகத்தான் உங்களுக்கு ஈருலகத்திலேயும் வெற்றி இருக்கிறது, நற்பேர் இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான வசனத்திலே எடுத்துரைக்கிறான். நாம் வாசித்த அந்த வசனமும் அப்படித்தான் கூறுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய அந்த அருள் வாக்கு இருக்கிறது, அற்புதமான வாக்கு. மக்கள் யாவரும், படைப்புக்கள் யாவரும் அல்லாஹுடைய குடும்பத்தினர். மக்களிலே அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானவர் யார் என்று கேட்டால், அல்லாஹுடைய குடும்பத்திற்கு யார் நலம் பயக்கிறாரோ, நல்லுதவி செய்கிறார்களோ அவர்கள் தான். எல்லோருமே அல்லாஹ்வுடைய என்னுடைய குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு என்னுடைய குடும்பத்திற்கு யாராவது ஒருவர் கருணை காட்டினார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்லுதவி செய்தார் என்றால் நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன், பிரியப்படுவேன், மகிழ்ச்சி அடைவேன். எல்லோருமே அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். நாம் நமக்காக மட்டும் வாழக்கூடாது, அத்தனை பேருக்காகவும் வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான கூட்டமாகத்தான் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஹைருன்னாசி மை அன்ஃப உன்னாஸ், மக்களிலே மகோன்னத மிக்கவர் யார் என்று கேட்டால் மக்களுக்கு பயனளிப்பவர். இன்று காலையிலே நாம் தூங்கி விழிக்கிறோம், நம்முடைய வீட்டுக்கு தேவையான பர்ச்சேஸில் ஈடுபடுகிறோம், மார்க்கெட்டிங்கு போகிறோம். அதே சமயத்தில் நம்முடைய கண்களை அகல விரித்து பார்க்க வேண்டும். ஆம், ஏழை எளியோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் படிக்க வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். நிறைய பேர் வறுமை கோட்டிற்கு கீழே வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகள் என்ன செய்வது? அதைத்தானே நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. எனவே அப்படியும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பார்வை விசாலமாக வேண்டும் என்பன போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களை உணர்த்தும் முகமாகத்தான் நம்முடைய அருமை சகோதரர், நாம் கும்பகோணம் சென்றிருந்தோம். அப்போதே அழைப்பு கொடுத்தோம். எங்களுடைய மிஸ்பாருத அரபிக் கல்லூரியுடைய அந்த மீராத சொற்பொழிவுக்காக வேண்டி ஹஜ்ரத் பெருந்தகை வருகை தருகிறார்கள். அந்த நேரத்தையாவது நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதற்கட்டமாக ஒரு கூட்டம் நடத்தினோம் என்றால், இரண்டாம் கட்டமாக இன்னும் நிறைய மக்களை அழைத்து வரவழைத்து நாம் இந்த விஷயங்களை கொண்டு சேர்த்து கொண்டே இருப்போம் என்கின்ற ஆவலை நாம் வெளியிட்டோம். அந்த ஆவல் நம்முடைய கனவு நிறைவேறி, நம்முடைய கனவல்ல, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு நிறைவேற வேண்டும். அவர்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி தங்களுடைய அந்த சமுதாயத்தை ஒன்றிணைத்து கொண்டு சென்றார்களோ, எதிர்காலத்திலே தம்முடைய உம்மத்தார் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டார்களோ, ஆசைப்பட்டார்களோ, அந்த ஆசை நிறைவேற வேண்டும் இந்த மீலாத் மாசத்தை முன்னிறுத்தி. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி குழும்பிருக்கக்கூடிய நம் எல்லோருடைய அந்த நியத்துகளை அல்லாஹ் ஈடறச் செய்வானாக, வெற்றி பெறச் செய்வானாக. இந்த மஜ்லிஸ் மூலமாக தன்னுடைய திரு பொருத்தத்தை தந்து, தன்னுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஷஃபாஅத்தை தந்து, மற்றும் அல்லாஹ் ரசூல் விரும்பிய பிரகாரம் இந்த உம்மத்துகள் வழிநடக்க அல்லாஹ் நல்லோர் புரிவானாக என்று நம் எல்லோரும் சார்பில் துஆ செய்தவன் நம் வாழ்க்கையும் நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.